அனைவருக்கும் கணித வணக்கம். பார்க்க போற கணக்கு பயிற்சி 1/7 18வது கணக்கு பார்க்க போறோம். வர்க்கமூலம் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் கொடுத்துறாங்க பாருங்க. 2,86,225 மதிப்பு காண்க. அதனை பயன்படுத்தி இந்த நம்பர் என்ன கண்டுபிடிக்கணுமோ அந்த நம்பரை பயன்படுத்தி இந்த கணக்கை அடுத்து ஒரு கணக்கு செய்ய சொல்லியிருக்காங்க. வர்க்கமூலம் 2862.25 பிளஸ் வர்க்கமூலம் 28.6225 கணக்கிடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு ஒரு ஆன்சர் அதுக்கு ஒரு ஆன்சர் அது ரெண்டையும் கூட்டி போட போகிறோம். இப்போ 3 வழியில் இந்த கணக்கு செய்ய வேண்டும். ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு வர்க்கமூலம் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 2,86,225 இதை நீள் வகுத்தல் முறையில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம், வர்க்கமூலம் கண்டுபிடிக்க போகிறோம். 2, 8, 6, 2, 2, 5 நீள் வகுத்தல் முறையில் முதல்ல நம்ம என்ன செய்ய போகிறோம், இதனுடைய வர்க்கமூலத்தை கண்டுபிடிக்க போகிறோம். 2 கோடாக நம்ம கடைசிலேருந்து போட்டு வருவோம். 28ல் வர்க்க வாய்ப்பாடு என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா 5 5 25 8ல் 5 போனா 3. இந்த 2 நம்பரையும் கீழே இறக்கி எழுதுறோம். 62 5 5 கூட்டி இங்கே 10. இதில் என்ன நம்பரை போட்டு இது உள்ளார வர மாதிரி பார்க்கணும். 3ங்கிற நம்பரை நான் போடுறேன், இங்கேயும் 3 போடுறேன். போட்டால் 3 9 3ஆல் பெருக்கணும்னா என்ன வந்துடும் 0 4 3 3. இதை கழிச்சோம்னா 2ல் 9 போகாது. இங்கேருந்து எடுக்கிறப்ப 12ல் 9 போனால் 3, இங்கே 5 இருக்கும். அடுத்து இந்த 25 கீழே இறக்கி எழுதுறேன். 53 2ஆல் பெருக்கினா 6 2 10. இப்போ 5ல் 1ஆல் விளக்க முடியுது, அதனால 5ஆல் போட்டு 5ஆல் பெருக்கிறோம். பார்த்தீங்கன்னா 5 25 மீதி 2 6 32 32 மீதி 3 இந்த 0 3 0 இந்த 3 இங்கே போட்டுக்கிறேன் 4 5 5. அப்போ இந்த கணக்குக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,86,225 வர்க்கமூலம். ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு 535. இதை வச்சுட்டு தான் இந்த கணக்கு செய்ய போகிறோம். அடுத்து பாருங்க, இதோட கணக்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். இது என்ன மெத்தடில் செய்ய போகிறோம்னு பாருங்க. 2862.25 இதை நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், தசம என்ன முழு எண்ணா மாற்றிக்க போகிறேன். 10ல் 1 100ல் 1 100ஆல் வகுத்தோம்னா இது முழு எண்ணாக மாறும். அப்போ பார்த்தீங்கன்னா 2 8 6 2 2 5 எதால் பெருக்க போகிறோம் 100ஆல். 100ஆல் பெருக்கினா இது முழு எண்ணா மாறிடும். இப்போ இதனுடைய வர்க்கமூலம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 535. 100ஓட வர்க்கமூலம் 10. இப்போ ஈஸியாக 535 10ஆல் வகுக்கும் பொழுது ஒரு 0 இருக்கு. அப்போ என்ன ஒரு கடைசியிலேருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் 53.5. அப்போ இதனுடைய மதிப்பு என்ன கிடைச்சிருக்கு 53.5. அதே மாதிரி இந்த நம்பர் கண்டுபிடிக்கணும். அடுத்த நம்பர் என்ன இருக்கு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 28.62225 இதோட வர்க்கமூலம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுவும் தசம எண்ணாக இருக்கிறதுனால இதையும் முழு எண்ணா மாற்றிக்கிறேன். 10ல் 1 100ல் 1 1000ல் 1 10,000ல் 1. அப்போ 10,000ல் வகுத்தோம்னா இது முழு எண்ணாக மாறும். 28,62225 டிவைடட் பை 10,000. இப்போ பார்த்தீங்கன்னா இதனுடைய வர்க்கமூலம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 535. 10,000 வர்க்கமூலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வந்துடும், 4 சைபர்னா 2 சைபர் போட்டுக்கணும். வர்க்கமூலங்கிறது 4க்கு 2 எடுத்துக்கிறோம். அப்போ 535/100 இதை 100ஆல் வகுக்கும் பொழுது 2 0 இருக்கு, அங்கேருந்து 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 5.35. இதோடைய ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம், இதோடைய ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டையும் கூட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ 53.5 பிளஸ் 5.35 இது ரெண்டையும் கூட்டி போடுறோம். கூட்டினோம்னா என்ன ஆன்சர் வரும்னு பார்த்துக்கோங்க. 53.5 0 அர்த்தம். இங்கே 5.35 கூட்டினோம்னா 5 8 5 3 8 5. இப்போ ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு, ஃபைனலாக கிடைச்ச ஆன்சர் 58.85. இதுதான் இதனுடைய டோட்டல். முதல் கொஸ்டினுக்குரிய ஆன்சர் இது கிடைச்சிருக்கு. ரெண்டாவது கொஸ்டினுக்குரிய ஆன்சர் என்ன வருது, அதாவது வர்க்கமூலம் போட்டுக்கிறோம். என்ன நம்பர் போட்டுருக்கேன் 2862.25 பிளஸ்
வர்க்கமூலம் குறியீடு போட்டுட்டு 28.6225. இதனுடைய டோட்டல் என்ன கிடைச்சிருக்கு? 58.85. இதான் வந்து இந்த கணக்குக்குரிய விடையாகும். புரிஞ்சுக்கல எல்லாருக்கும்?